வணக்கம் இனிய நண்பர்களே, நான் 1 மினிட் நியூஸிலிருந்து சாய்வேல். இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். வணக்கம். இங்கிலாந்தில் குறிப்பாக மான்செஸ்டரில் உள்ள ஹீட்டன் பார்க் சினகோக் அருகே நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை இந்தியா கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த வெறுக்கத்தக்க சம்பவம் வியாழன் அக்டோபர் 2, 2025 அன்று துரதிர்ஷ்டவசமாக சர்வதேச அகிம்சை தினத்துடன் ஒத்துப்போகும் நாளில் நடந்தது. வாகனம் மோதி கத்தியால் தாக்கப்பட்ட இந்த தாக்குதலில் யூத சமூகத்தை சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். சிரிய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் குடிமகனான ஜிஹாத் அல் ஷாமி என்ற குற்றவாளியை போலீசார் சுட்டுக் கொன்றனர். இந்த துயரச் சம்பவம் தீவிரவாதத்தின் தீய சக்திகளிடமிருந்து நாம் எதிர்கொள்ளும் சவாலின் ஒரு கடுமையான நினைவூட்டல் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பலியானவர்களின் குடும்பங்களுக்கு நியூடெல்லி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் ஐக்கிய இராச்சியத்தின் மக்களுடன் தனது வலுவான ஒற்றுமையை உறுதிப்படுத்தியுள்ளது. பலியானவர்களின் குடும்பங்களுக்கு நியூடெல்லி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் ஐக்கிய இராச்சியத்தின் மக்களுடன் தனது வலுவான ஒற்றுமையை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியா வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஐக்கிய நாடுகளின் சமூகத்திற்கு ஒற்றுமையும் ஒருங்கிணைத்த நடவடிக்கையும் மூலம் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடி தோற்கடிக்க இருக்கும் அவசர தேவையை வலியுறுத்தியிருந்தது. இது நீண்ட காலமாக பயங்கரவாதத்திற்கு பலியாகி வரும் நாட்டிலிருந்து வரும் சக்தி வாய்ந்த சந்தேகமிட்டிடமுண்டாத விஷயமாகும். உலகம் இந்த சமீபத்திய துயரத்துடன் போராடி கொண்டிருக்கும் போது இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு ஒரு அடிப்படை உண்மையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஒரு கூட்டான பேச்சுவார்த்தைக்கு உட்படாத உலகளாவிய கட்டளை.